எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து படியுங்க. அப்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸ் ஏன் வருதுன்னா, நாம் பல ஜென்மத்தில் ஏதோ ஒரு கடவுளுடைய அன்பால் நம்ம இருப்போம். நாம் அதனால் அந்தந்த இடத்துல மறு ஜென்மம் நம்ம எடுக்கும்போது அந்த கடவுளை தான் நம்ம வணங்குவோம். எப்படி இப்போ நம்ம சாயப்பா மேலே எவ்வளோ தீவிரமாக இருக்கோம், எவ்வளோ பெரிய பற்று, எவ்வளோ பெரிய அன்பு. அப்போது கடவுள் வர வேண்டிய நேரத்தில் அவர் வந்துட்டார். ஸோ நீங்கள் கடவுளை தேடி போல, நீங்கள் நம்ம சாயப்பாவை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்திருக்கார். இதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அன்பினால் நீங்கள் டோட்டலாக சரண்டர் ஆயிட்டீங்க. அப்போ இது எப்படி சாத்தியம்?